கேரள மாநிலம் பத்தனந்திட்டா பகுதியைச் சேர்ந்த விளையாட்டு வீராங்கனையான பெண்ணுக்கு கேரள அரசினுடைய குழந்தைகள் நலக்குழு சார்பில் கவுன்சிலிங் அளிக்கப்பட்டது. அந்த கவுன்சிலிங் போது அந்த விளையாட்டு வீராங்கனை தன்னை பலர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த குழந்தைகள் நலக்குழு அதிகாரிகள் உடனடியாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதோடு உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் அளித்தார்கள். தொடர்ந்து காவல்துறை மூலமாக விசாரணை மேற்கொண்ட போது இந்த விளையாட்டு வீராங்கனையை 13 வயதிலிருந்தே கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு நபர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருந்தது தெரிய வந்துள்ளது. இதில் குறிப்பாக அவர்களுடைய அண்டை வீட்டைச் சேர்ந்த நபர்கள், அதே போன்று விளையாட்டு பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள், பயிற்றுனர்கள், அதே போன்று நண்பர்கள் என பல தரப்பை சேர்ந்தவர்களும் பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிய வந்ததோடு இவருடைய தந்தையினுடைய செல்போன் மூலமாகவே பலரும் தொடர்பு கொண்டதாகவும் தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் இவருடைய தந்தையினுடைய செல்போனில் இருந்து 40 பேருடைய தொடர்பு எண்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பத்தனந்திட்டா மாவட்டம் மட்டுமின்றி திருவனந்தபுரம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த நபர்களும் இந்த பெண்ணோடு தொடர்பு ஏற்படுத்தி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் இலவந்திட்டை, பத்தனந்திட்டா, கோணி, ராணி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நேற்று இரவு வரை 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று காலையில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 62 பேர் இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த தொடர்பாக போலீசாருடைய தகவலில் 62 பேருடைய அடையாளம் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த விவரங்கள் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.